அனைவருக்கும் வணக்கம். அரியலூர் மாவட்டம் திருஞான சம்பந்த ஜோதிடர். எண்கணிதத்தை பற்றி சொல்ல போகிறேங்க. இதான் இந்த எண்கணிதம். வார்த்தை அடிப்படையில், சொற்கள் அடிப்படையில் இந்த எண்கணிதத்தை நான் கணிச்சு ஒவ்வொரு எழுத்துக்கும் எண்கணிதம் கொடுக்கப்பட்டு அது சொற்கள் அடிப்படையில் சொல்லப்பட்டு வருகின்றேன். அதாவது மேலே கீழே அப்படின்னு சொல்கிறோம், மேலே தான் சொல்கிறோம், மேல் அப்படின்னு சொல்ல கிடையாது. மேலே ஸ்டார்டிங்கில், கீழே. அப்போ மேலே மே 2, லா 4, இதோடைய எண்கணிதம் 6. கீழே 9, ரா 6, கீழே 9 15, அதோடைய எண்கணிதம் விதியின் 6. அப்போ மேலே அதனுடைய விதி எண்ணும் 6, கீழே என்று சொல்லக்கூடிய விதி எண்ணும் 6 தான். மேல் கீழ் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் அதனுடைய எண்கணிதம் சரியாகவே மேல் அப்படின்னு வைத்து கொண்டாலும் விதி எண் 3 தான். கீழ் என்று சொன்னாலும் அது விதி எண் 3 தான். மேல் அப்படின்னாலே 2 1 கூட்டினாக்கா 3, அது விதி எண் 3. கீழ் 9 3 9 12, விதி எண் 3. பாருங்கள், மேலேன்னு சொன்னாலும் சரி, கீழேன்னு சொன்னாலும் சரி, மேலுன்னு சொன்னாலும் சரி, கீழ்னு சொன்னாலும் அது விதிங்கிறது சரியாகவே சரிபாதையாகவே இருக்குது. எல்லாமே சரியாகவே இருக்குது. தொந்தி கணபதி, தொந்தி அப்படிங்கிற இல்லையா, தொந்திக்கு 3 எழுத்து 9 5 8, இதெல்லாம் கூட்டினாக 22, அதில் விதிங்கிறது 4. மார்க்கெட்டுக்கு 5 எழுத்து 8 9 7 4 2, இதெல்லாம் கூட்டினாக்கா 30, விதி என்கிறது 3. சந்தை 3 எழுத்து 3 5 2 10, அது விதிங்கிறது 1. வயிறுலாம் நமக்கு உடலுக்கு 9 வாசல்னு சொல்லியிருக்காங்க. வயிறு 9, விதி எண் 5 3 1, இதெல்லாம் கூட்டினாக்க 9, விதி எண் 9. உடலுக்கு 9 வாசலுங்கிறது இருக்குது. ஏற்கனவே ஒரு பதிவில் நான் சொல்லியிருக்கேன். உடலுக்கு 9 வாசலுங்கிறது ஊ 3, டா 4, என்ன இப்படி உடலுக்கு 9 வாசல். ஊ 3, டா 5, இல் 1, இதெல்லாம் கூட்டினாக்கா 9, அதான் உடல் 9. அதான் உடலுக்கு 9 வாசல். அதுபோல் வயிறுக்கும் 9, விதி எண் 9, உடலுக்கு 9 வாசல். என் என்கிறதாம் உடலுக்கு 9 வாசலும் சொல்லப்பட்டு வருகிறது. கரிநாள் 4 எழுத்து 1 4 6 4, இதெல்லாம் கூட்டினாக்கா 15, அது விதி என்கிறது 6. கரிநாளுக்கெல்லாம் விதி எண் 6 வரும். நம்பர் 6 கரிநாள். முழுசு அப்படின்னாலே 3 எழுத்து 3 8 5, முழுசு, அதோடைய விதி என்கிறது 7. முழுசுன்னா அதான் விதி எண் 7 தான். முழுமையாக அரை அப்படின்னால அரையை விட முழுசு கூடுதலாக தான் இருக்குது. அதான் முழுசு. அரை 4, விதி என்கிறது 4. பெருசு அப்படின்னாலே அதை விதி என்கிறது 3. சிறுசு விதி எண் 1. அப்போ சிறுசு சின்னதாக தான் இருக்குது. அப்போ சிறுசுங்கிறது 1, பெருசுங்கிறது 3. ஒரு வார்த்தைக்கு ஒவ்வொன்றும் ஒரு படி எப்படி இருக்கணும் அப்படி தான் இருக்கும். அதுபோல இந்த எண்கள் தான் அமைந்துள்ளது. ஆக மொத்தம் அந்த வார்த்தைகள் என்பது சொல்லப்பட்டு வருகின்றேன். 240 எழுத்துக்கும் தனித்தனி எண்கள் கொடுக்கப்பட்டு சொற்கள் அப்படி சொல்லி கொண்டு வருகின்றேன். ஆனால் சந்தையில் இல்லாதது. சந்தையில் எல்லா பொருளும் இருக்கலாம். இப்போ சொல்லக்கூடிய பொருள் மட்டும் சந்தையில் இருக்காது. வள்ளுவர் திருக்குறள் எழுதியிருக்கார். 1330 திருக்குறள். அதுக்கு அதிகாரம் 133 அமைத்து ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 10 குறளாக எழுதியிருக்கின்றார். இன்று அதிகாரம் 42 இந்த பாடலாம் எல்லாமே நம்ம கேட்ட பாடம் தான், குறள் தான்.
செல்வத்தில் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை என்று சொல்லியிருக்கிறார் வள்ளுவர். அதிகாரம் 42 முதல் குறள் 411 சொல்லியிருக்கின்றார். அதாவது செவியால், செவி என்றால் காது, ஐம்பொறிகளில் காது ஒரு முக்கியமானது. ஐம்பொறிகளில் காது ஒரு முக்கியமானது. அந்த செவியால் கேட்டறியும் செல்வம். அப்போ காதால் கேட்ட பொருள் அத்தனையுமே அது போற்றக்கூடிய ஒரு சொற்களாக இருக்கும் என்று சொல்கிறார். அதான் செல்வங்களுள் ஒன்றாக போற்றப்படும் செல்வமாகும். அச்செல்வம் செல்வங்கள் எல்லாவற்றையும் தலையானதாகும். இதெல்லாம் மார்க்கெட்டில் இல்லாதது, சந்தையில் இல்லாதது. இது நூலில் உள்ளது, அறிவில் உள்ளது. செல்வத்தில் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை என்று சொல்லியிருக்கிறார். அப்போது வார்த்தை அடிப்படையில் எந்தெந்த சொற்கள் காதால் கேட்கிறோமோ அது முதன்மையான வார்த்தை என்று சொல்லப்படுகிறது. அது போற்றக்கூடிய வார்த்தையாக இருக்கும், புகழக்கூடிய வார்த்தையாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அந்த முதன்மையான வார்த்தைகளை, சொற்களை நான் இப்போது சொல்லுகின்றேன். 16 செல்வம் தான் அது. அப்போது அந்த 16 செல்வங்கிறது அபிராமி அபிராமி அந்த அதில் குறிப்பிட்டு பாடியிருக்காங்க. கல்வி, புகழ், வலிமை, வெற்றி, நன்மக்கள், பொன், நெல், நல்விதி, நுகர்ச்சி, அறிவு, அழகு, பெருமை, இளமை, துணிவு, நோயின்மை, வாழ்நாள். இதெல்லாம் மார்க்கெட்டில் இல்லாது. இது நூலில் உள்ளது, நாவில் உள்ளது. நூலில் இருக்குது, நாவில் இருக்குது. இது மார்க்கெட்டில் கிடையாது. இந்த 16 செல்வம். நட்பும் ஒரு செல்வந்தான், வயசும் ஒரு செல்வந்தான். அதனால் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு சில 16 செல்வம் ஒவ்வொரு வார்த்தைகள் மாறுபடலாம். நட்பு ஒரு செல்வம், வயது ஒரு செல்வம், சந்தானம், குழந்தை புத்திரபாய்க்கு ஒரு செல்வம். இதெல்லாம் அதனால் கல்வி 16 செல்வங்களுள் காதால் கேட்டறியும் வார்த்தைகள், முதன்மையான வார்த்தைகளும் போற்றப்படும் வார்த்தைகளும் இதுதான். கல்வி, புகழ், வலிமை, வெற்றி, நன்மக்கள், பொன், நெல், நல்விதி, நுகர்ச்சி, அறிவு, அழகு, பெருமை, இளமை, துணிவு, நோயின்மை, வாழ்நாள், நட்பு, வயசு. இதெல்லாம் உண்டு. அந்த 16 செல்வத்தில் அது உண்டு தான். நான் சொல்லிட்டேன். நட்பையும் சேர்க்க வேண்டியதான். நட்பு, வயது. ஏன்னா கலையாது கல்வியும் குறையாது வயது, கலையாது கல்வியும் குறையாது வயது. வயதும் நமக்கு ஒரு நட்பு, ஒரு செல்வம் தான் நமக்கு. அதனால் நட்பு, வயது இதெல்லாம் சேர்க்க வேண்டியதான். அதில் ஏதோ ஒரு மாற்றங்கள் அதை நம்ம சேர்த்து நம்ம தான் உருவாக்கிக்கணும். அதனால் 16 செல்வம். இதைத்தான் வள்ளுவர் செல்வத்தில் செல்வ செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை. இது மார்க்கெட்டில் இல்லாத, நூல் நாவிலும் உள்ளது, வார்த்தையில் உள்ளது, போற்றக்கூடியது. அதைத்தான் வள்ளுவர் செவியால் கேட்டறியும் எந்த வார்த்தையோ அது ஒரு செல்வம். செல்வங்களில் ஒன்றாக போற்றப்படும் செல்வமாகும். அதையெல்லாம் வார்த்தையால் போற்றக்கூடிய சொற்கள். அச்செல்வம் செல்வத்து எல்லாம் எல்லாவற்றும் தலையானதாக. அது தெளிவுரை. அது இப்போ நான் சொன்னது தெளிவுரை. எல்லாவற்றுக்கும் தலையானது, எல்லாத்துக்கும் முதன்மையான வார்த்தைகள், சொற்கள் என்று சொல்லப்படுகிறார். ஆனால் இந்த எண்கணிதம் வார்த்தை அடிப்படையில் சொல்லப்பட்டு வருகின்றேன். வள்ளுவர் அதிகாரம் 42 கேள்வி என்ற அதிகாரத்தில் 411 முதல் குறள். அதான் செல்வத்தில் செல்வ செவிச்செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை என்று சொல்லியிருக்கிறார். காதால் கேட்டறியும் சொற்கள் வார்த்தை அடிப்படையில் 16 செல்வம் இதான். நிறைய இருக்குது, அதெல்லாம் மாற்றி வருது. அதெல்லாம் நம்மளாம் எவ்வளோ நாளாக பேசக்கூடிய வார்த்தையில் பேசலாம். இல்லை கணினி என்று வார்த்தையெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். அதெல்லாம் 16 செல்வத்தில். அதில் ஏதோ ஒன்று நுகர்ச்சி கூட நம்ம மாற்றி, நுகர்ச்சிக்கு பதிலாக கணினி என்று கூட சொல்லிக்கலாம். அதில் வயசுலாம் அந்த 16 செல்வத்தில் வயசெல்லாம் குறிப்பிட கிடையாது. நம்ம அதில் ஏதோ ஒன்று நல்விதியில் வயசை வச்சு வேண்டியதான். ஆனால் 16 செல்வமும் போற்றக்கூடிய செவியால் ஐம்பொறிகளால் கேட்கக்கூடியது, போற்றக்கூடியது, நாவினால் போற்றக்கூடியது அத்தனையுமே இது முதன்மையான சொற்கள். வார்த்தை அடிப்படையில் போற்றக்கூடிய சொற்கள் அதுதான்.
அதனால் ஒரு பதிவில் அந்த பாடலே நான் பாடியிருக்கேன். நான் கலையாது கல்வியும் குறையாத வயது ஒரு கபடு வாராதான் இருக்கும். குன்றாத விளைமையும் கன்றாத இளமை கழிவினை இல்லாத உடலும் அன்பு அகலாத மனைவியும் தாவராத சொந்தமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும். ஏன்னா அந்த பாட்டுக்கு வேறு லெவலில் வேறு மாடலாக இந்த 16 வார்த்தை இதில் இருக்குது. இதில் வேறு அதில் வேறு இருக்குது. அதனால் 16 செல்வத்திலும் போற்றக்கூடிய சொற்கள், நாவினால் சொற்கள், நூலில் உள்ளது. இதெல்லாம் நூலில் இல்லாத இன்னும் எத்தனையோ இருக்குது. ஆனால் அது இந்த 16 செல்வத்தில் நம்ம எப்படினாலும் ஒன்று மாற்றிக்கலாம். 16 செல்வங்கிறது அதான். அதனால் நான் உருவாக்கப்பட்ட நவக்கிரக தமிழ் இணை ஜோதிடம் 240 எழுத்துக்கும் தனித்தனி எண்கிணித கொடுக்கப்பட்டு நான் உங்களிடம் சொற்கள் அடிப்படை வார்த்தை அடிப்படையில் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். நான் அரியலூர் மாவட்டம் திருஞான சம்பந்த ஜோதிடர், தமிழ் இணைந்த வள்ளுவர். நன்றி, வணக்கம்.